அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அந்த வேலை திட்டங்கள் தொடர்பான ஒரு முன்னெடுத்து மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஆர்டிஏ வேலை திட்டம் கடலாட்டம் ஏனைய திணைக்களங்கள் ஊடாக செய்யப்படுகிற அந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த கால மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டு கலந்துரையாடப்பட்டு அங்கே தீர்க்க முடியாமல் மாவட்ட செயலகத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட தலைவர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அமைப்புகளின் செயலாளர்கள் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அரச நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து එවගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී එවගේම අපේ මනාරම් දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය කමිටු සභාපති ගරු තිරිසන් මන්ත්‍රීතුමා එවගේම අපේ අඩංගලද මන්ත්‍රීතුමා එවගේම මස්තාන් මන්ත්‍රීතුමා ඉන්නවා පරිසර සභාපතිතුමා ඉන්නවා එවගේම පළාත් සභාවේ ලේකම්තුමාලා තුමියලා එවගේම ප්‍රධාන ලේකම් කාර්යාලයේ අධිරේක ලේකම්තුමිය ඉන්නවා එවගේම ප්‍රාදේශීය ලේකම්තුමාලා අතුරු රාජධානීන් අවසරයි අදේ මහත්තයා එවගේම යුදහදා පොඩි ප්‍රශ්න නිසා නමුත් මම හිතන්නේ අපිට නිදාරින් විදිහට ඔයගොල්ලෝ පැත්තෙන් ඔයගොල්ලෝ කටයුතු කරගෙන ගිහින් තියෙනවා. ඒත් අපිට පසුගිය අවුරුද්දේත් මේ අවුරුද්දේ මේ කාර්තු ගෙවෙනකොට අපේ සමහර ආයතනවල තියෙන පොදු ඒ වගේ ටාගට් කෙනෙක් ඒ වගේ තියෙන ඒ දිනබකල් වල වැඩ අවසන් කිරීම සම්බන්ධව පොඩි ප්‍රශ්න කිහිපයකුත් තියෙනවා. කොන වර්ෂම් ව්‍යාපෘතියට පටන් ගත්ත ව්‍යාපෘතිවල වැව් සහ ඇලවේල් සහ ඒ ව්‍යාපෘති සැලකියුතු මට්ටමක තාම තියෙන්නේ කාලේ පැනලා තිබ්බත් තාම ඒවත් උඩ විදිහේ සම්බන්ධ කාරණේ. අවබෝධයක් සම්බන්ධව මම කියන්නේ එතුමයි කාලේ එතුම කතා කරා ඒකට මොනවා හරි අවශ්‍ය පිළිතුරු පාඨශාලා සම්බන්ධව අලස පාඨශාලා සම්බන්ධව අද සම්බන්ධව නවවැඩිගේ මුකබඩු ඒ වගේම අපි දේවල් ඒ කවුද ඒ කණ්ඩායම් ඒගොල්ලෝ එයාලා කියන නිල වගකීම් මොකද්ද සහ ඒගොල්ලෝ ඉදිරිපත් කරන කාරණාවල තියෙන සත්‍ය අසත්‍යතාවය මොකක්ද කියන කාරණාව සම්බන්ධව නිකන් අපිට අභ්‍යන්තර සාකච්ඡාවක් කරලා හොඳයි මේක කරාම නිකන් මේකෙන් පේන්නේ මාධ්‍යයට යන්නේ වැරදි මතවාදයක්. இதே மாதிரியான அனுமதிக்கப்பட வேண்டிய நிறைவேற்றப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே 10 இடங்கள் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். எனவே அந்த 10 இடங்களில் இந்த வருடத்திலே முக்கியமாக செய்ய வேண்டிய அந்த விடயங்கள் இந்த அனுமதிக்காக நாங்கள் அதை உரிய திணைக்களங்களை உரிய உல்லாச பயணத்துறை அமைச்சுக்கு அதை தெரியப்படுத்தி அதன் ஊடாக மேற்கொள்வதற்கென அடையாளம் காணப்பட்ட அந்த திட்டங்கள் அது இந்த இதுக்குரிய உபகுழுக்கள் ஊடாக அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வானஞ்சேதி சொன்னவர்கள் இந்த மேற்பார்வையில் இந்த திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 10 திட்டங்களே நாங்கள் அதில் அந்த உள்ள ஒரு வில்பத்து சவாரி ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படியாக 11 இடங்கள் நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்தா தெரியும். நாங்கள் அது ஏற்கனவே அந்தந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் ஊடாக 12 மைதானங்கள் நாங்கள் தெரிவு செய்து அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய வேலை திட்டம் இருக்குது. அதே போல் அடுத்தடுத்த கட்டம் இது விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடாக செய்யப்பட போகிற விஷயங்கள் அந்த சுற்று நிருபத்தில் என்ன கூறப்பட்டிருக்கோ ஆறால் அது இருக்கணும் என்ற எவ்வாறு அது தெரிவு செய்யப்படணும் என்ற அனைத்து சட்ட விதி முறைகளுக்கு அமைவாக இது தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இல்லை நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரோம். இப்போ டெவலப்மெண்ட் நடந்திருக்கு சரி, ஆனால் இது இப்படி நடந்திருக்கின்ற எங்களுக்கு சொல்லப்படாத விஷயத்தை நாங்கள் இப்படி இதுல வந்து தெரிவு செய்த எம்பி மேல அடங்கினா கொடுவண்டு இப்ப சொல்லப்பட்டது நாங்கள் மறப்பில்லை. ஆனால் இதுல அபிவிருத்தி ஆனா எங்களை ஒரு கூடுதலியா பார்க்க நாங்க மக்கள் வாக்களிச்சா சரி அப்ப மற்றது பிரயாசத்தையே கொண்டு வந்தீங்க அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். சரி, அதை ஒரு விளங்கப்படுத்தணும். இது சுட்டு நிரூபம் ஆருக்கு வந்தது எங்களுக்கு கிடைக்கல. இந்த சுட்டுப்படுத்தல என்ன சொல்லப்படுகிறது தெரியாது. இந்த விளையாட்டு சக்தியிலே முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல.
பிரஜாசக்தி என்பது இன்னும் சற்று வேளையில் அது உங்களுக்கு முன்வைக்கப்பட இருக்கிறது. அது பிரஜாசக்தி பிரதேச அபிவிருத்தி குழுக்களோடாக முன்வைக்கப்பட்ட திட்டங்களாக இருக்கும். இது பிரதேச ஒருங்கிணைகள் எடுக்கப்பட்டதா இல்ல, எங்க டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்து வச்சுட்டு இதை சொல்றீங்க. பிரதேசத்துல பிஎஸ்மா சொல்லுங்க, பிரதேச செயலகத்துல உங்களோட டிசிசி மீட்டிங்ல இந்த இதுகள் எடுக்கப்பட்டிருக்கா, இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல, எடுக்கப்படாம இது அப்படி சின்ன பண்டிகை அப்படி வந்தது, 2007 அப்படி வந்தது. இதுல சார் என்னன்னா இது வந்து சர்க்குலர்ல டிஎஸ்எம் இல்லையோ அதான் கேட்க இல்ல இருபது பட்சம் இந்தியாட்டமா மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு டிஎஸ்எம்ல என்ன மேய்க்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்ல ஆக்கள் தான் இருக்கிறீர்கள். சிலது நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறதால கேட்கிறோம். அந்த வகையில போட்டுனா இதுக்கு பதில் தரவண வேண்டி இல்லை. இந்த விடயங்கள் அவ்வளவும் குறிப்பிட்ட சில பாடசாலைகள்ல நாங்கள் எழுத்து மூலமா தான் போடுறது. எழுத்து மூலமா என்னென்ன குறைகள் எப்படி இருக்குது இந்த மாதிரியான உங்களுக்கு அந்த பிள்ளைகளை போய் பார்க்க கஜமான பிள்ளைகள் எங்கேயோ போகுங்கள். குடும்பத்தான் வளர்க்கணும்னு பார்க்குற இந்த நேரத்தில் இங்க மன்னார்ல இருக்கிற நறுவிலை குளத்தை கைவிடுவீங்க. சமயம் கட்டுப்பட்டாரு, அதே கட்டுப்பட்டாரு சார். அது எங்களுக்கு ஒதுக்க எல்லா ஸ்கூலுக்கும் நாங்கள் கேட்டோட காசு தார இல்லை சார். எங்களுக்கு இங்கே விழுந்தா நீங்கள் எல்லாரும் பொறுப்புன்றதை இதில் சபையில ஏற்றுக்கொள்றீங்க. 60 ஆண்டு காலத்துக்கு மேல உள்ள கட்டணம் அந்த வகுப்புல போய் பார்த்தா 2 வகுப்பும் பக்கத்தை விடுறது. அப்படித்தான் வகுப்பு. அந்த மறைப்பா கட்டி இருக்கிற இது கூட ஓட்டியா தான் கிடக்கு. அதுக்காக பூந்து யானை கூட வந்து நல்லாரும் அது பக்கத்தை காடு களவாஞ்சி குடி மாதிரி இல்லை போல அளவுக்கு யானை விரைய இல்லை. நான் போய் பார்க்க மாட்டேன். நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். படிக்கிற பிள்ளைகளை படிக்க விடுங்க. படிப்பு தான் முக்கியம். தயவு செய்து நான் இந்த கடிதத்தில் போட்ட கோப்பி நான் இது ஆண்டருக்கும் அனுப்புவேன். நீங்கள் இதுக்கு ஒரு உத்தரவாதத்தை இதில் தரணும். அதை சொல்லுங்க. இல்லை இதில் உள்ள வந்தாங்க இது 500 மீட்டர் தான் அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. செய்யப்படும் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு எங்களோட வளமையாக எங்களோட மற்றப்பட்ட பிஎஸ்சி உள்ளவங்களே காசு எவ்வளோ சில மிஞ்சினாலே காசு எங்களுக்கு பில்லில் வந்து எங்களுக்கு ஒரு மேலதிகம் கிடைக்கும். அதே போல் எங்களுக்கு டென்ட் ஷேரிங்கும் வரும். ஏதோ ஒன்று அந்த பள்ளிக்கூடத்தில் வசூல் செய்து வரோம். கரெக்டாக இந்த போட்டது வந்து ஒரு ப்ராஜெக்ட் அது. மற்றது அடுத்த 22 ரோடு. ஆனால் அதிலே சில ரோட்டுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. சிலது 60 வீதம், சிலது 25 வீதம், சிலது 3 வீதம், சிலது 100 வீதம், சிலது 15 வீதம். அப்படி ஒவ்வொரு கட்டங்கள்ல இருக்கு. ஒரு ஆடியே அதுக்காக துரிதப்படுத்த வேணும். மற்றது இன்னும் ஒரு ரோட்டும் கொடுக்கப்படவில்லை. கட்டாடி மேல ராமாயணங்குளம் அந்த கட்டாங்கட்ட ரோடு அது நடக்குதா? ஒரு மணிக்காச்சு தானே ஒரு பெரிய தொகை 2050 மில்லியன். உண்மையில் அதை செய்தால் அந்த கூடுதலான அந்த ரோட் அவ்வளோ முடிஞ்சா அதோட கூடுதலான ரோட் மற்ற ஏசிஎல்ஜி இதால 250 மில்லியன் ரோட் கடந்த வருடம் டிரைவ் செய்யப்பட்டது. அது 3 இந்த முறை வழங்கப்பட்ட ரோட் அது ஏசிஎல்ஜி சுருக்கமாக சொல்லும் வருடம் கேட்டு வந்திருக்கேன். அந்த லிஸ்ட் பண்ணி போடுறோம். அது இப்ப ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக அந்த விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அது தொடர்பாக ஒரு சுருக்கமான விடயத்தை போடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதிகள் மொத்தமாக 78 வீதிகள், 57,550 கிலோமீட்டர், 249.50 மில்லியன் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த வீதிகளில் புனரமைக்கிறதுக்கு. இது 2 வருட கால பகுதிக்குள்ள இந்த வீதியெல்லாம் முழுமையாக புனரமைக்கப்படி சொல்லியிருக்கு. இது மாந்தை மேற்கு. அதே போல் மாந்தை இதேபோல நானாட்டம் பிரதேச செயலக பிரிவுக்கு கிட்டத்தட்ட
மொத்தமாக 51 வீதிகள். இது 42.513 கிலோமீட்டர், 796.50 மில்லியன் ரூபாய் இந்த வீதிகளுக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளூராட்சி அமைச்சராக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரதேச செயலாளர் பிரிவில் கிட்டத்தட்ட 123 வீதிகள். இந்த 123 வீதிகள் 55.955 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 266.83 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவங்க தனியாக கவர்மெண்ட் சுகாதார சம்பந்தமாக அதற்கான ஆவணங்கள் மாநகர சுகாதார திணைக்களத்தின் முன்பாக மத்திய சுகாதார அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது. இந்த கூட்டம் எப்போ நடந்தது? கடந்த முறை நடைபெற்ற இங்கே ஒரு